ஒரு ஊரில் ஒரு அழகான ஆறு இருந்தது. அந்த ஆறு ஊர் மக்கள் அனைவருக்கும் உயிர்க்கொடி. குழந்தைகள் அதில் குளிக்க, விவசாயிகள் பண்ணையில் பாசனம் செய்ய, வன உயிரினங்கள் தண்ணீர் குடிக்க, எல்லோருக்கும் அந்த ஆறு நம்பிக்கை. ஆற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அருண், நீர் பார்த்து, அனிதா, இந்த நீரை பாறை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ஆமாம் அருண், இயற்கை ஒரு பாகம் தண்ணீர் தானே, அது அழகாகத்தான் இருக்கும். இது நமக்கு உயிர். எல்லோரும் கவனிக்காம இருக்காங்க. ஆனால் வருடங்கள் கடந்து போனதும் மக்கள் தங்கள் பழைய பழக்கங்களை மறந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அந்த ஆற்றில் போட ஆரம்பித்தார்கள். ஆறு மெதுவாக மாசுபட்டு அழுக்காகிவிட்டது. மற்றொரு நாள் அருண் அனிதாவும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று நீர் பேசியது. என் பிள்ளைகளே, நானும் நம்ம ஊருக்கே உயிர்தானே. ஆனால் இப்போது என்னால் மூச்சு விட முடியாமல் இருக்கேன். என் உள்ளே பிளாஸ்டிக் கழிவு நிரம்பி இருக்கு. உங்களால் சுத்தம் பண்ண முடியுமா? அருணும் அனிதாவும் அதிர்ச்சியடைகிறார்கள். அதைக் கேட்ட ஊரே அதிர்ச்சியில் உறைந்தது. குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து தங்கள் ஆற்றை சுத்தம் செய்யத் தொடங்கினார்கள். பிளாஸ்டிக் அகற்றப்பட்டது, மரக்கன்றுகள் நட்டார்கள், தண்ணீர் பாசம் பற்றியே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினார். மறுபடியும் ஆறு புனிதமாக ஓட ஆரம்பித்தது. மீன்கள் திரும்பி வந்தன, பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன, மக்கள் மகிழ்ந்தனர். ஏன் அனிதா வருடுகிறாய்? என்ன செய்வது அருண்? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கதையை போடுறோம். ஆனா நம்ம கதைக்கு யாருமே லைக் பண்ண மாட்டாங்களே. என் அருண், தெரியவில்லை. அனிதா, நம்மால் அவங்க கிட்டயே கேட்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுவீங்களா? நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா என்று நாங்களும் தெரிஞ்சு கொள்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.